வணக்கம். டாக்டர் நிதின் கேஷவ் ஸ்ரீனிவாசன், மதுரை சென்டர் ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் இங்கே ரெட்டினல் மற்றும் காம்ப்ளெக்ஸ் கேட்ராக்ட் சர்ஜன். என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சர்ஜரி மற்றும் காம்ப்ளெக்ஸ் கேட்ராக்ட் சர்ஜரி. எம்பிபிஎஸ்க்கு வந்து நான் பிஹெச்டியில் படித்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமா இன் ஆஃப்தல்மாலஜி அது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி எம்எஸ் ஆஃப்தல்மாலஜி வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் பண்ணேன். இப்போ ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சர்ஜரிக்காக கொச்சினில் கிரிதரை இன்ஸ்டியூட் ஒரு இடத்துல படித்தேன். அதை முடிச்சுட்டு ஐ கேம் பேக் டு கோயம்புத்தூர். இங்கே வந்து மதுரை சென்டரில் ரெட்டினல் சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் சிங்கப்பூர். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஆக்குலர் இன்ஃப்ளமேஷன் ஃபெலோஷிப் சிங்கப்பூர் நேஷனல் ஐ சென்டர், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் ஆஃப்தல்மாலஜி இன் த வேர்ல்டு. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் நான் அந்த ஒரு 1 இயர் அந்த ஒரு ஃபெலோஷிப் பர்சியூ பண்ணிவிட்டு ஐ கேம் பேக் இன் 2020 and from 2020 I am here working as a retinal surgeon. எதற்காக கண் மருத்துவராக சூஸ் பண்ணேன், ஒரு ஆஃப்தல்மாலஜிஸ்டாக சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டைம் எம்பிபிஎஸ் படிக்கிற டைமில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டாக ஒவ்வொரு இயர்ஸ் படிக்கும் பொழுது இந்த ஐ வந்து ஒரு ஹேஸ் அன் இன்ட்ரீகிங் எஃபெக்ட். அதாவது அதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஏரியாவில் நம்மளால் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் பண்ணுறதை நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர்ஸ் பண்ணுறதுலாம் அது பார்க்க அதில் ஒரு ஃபேசினேஷன் வந்துச்சு. என்னோடய ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி, அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கு ரெட்டினாவோட டெவலப்மெண்ட்டை அசஸ் பண்ணுறது. ஸோ இந்த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி மற்றும் டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதாவது சர்க்கரை நோயினால் வர விழித்திரை பாதிப்பு, இது ரெண்டு தான் என்னோட ப்ரைமரி பேஷனேட் கோல்ஸு. இந்த ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு வந்து இந்த ரெட்டினா வந்து விழித்திரை வந்து வளர்ச்சி வந்து குன்றி இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 32-33 வீக்கில் பிறக்கும் போல குழந்தைகளுக்கு வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்காது. இவங்களை வந்து நம்ம அப்படியே ஸ்லோவாக மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும் 40-42 வாரம் வரைக்கும். ஸோ அந்த ரெட்டினா வந்து கம்ப்ளீட்டாக வளர்கிற வரைக்கும். எதற்காக மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சில நேரங்களில் அது அப்படியே வளர்ச்சி அப்படியே குன்றிடும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த நரம்பு வளர்ச்சி இல்லாட்டி கடைசியில் பார்வை இழப்பு, பிளைண்ட்னஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாச்சும் அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம லேசர் இல்லாட்டி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதை நம்ம தவிர்க்கணும். இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ரீமெச்சூர் பேபி 400-800 கிராம் 1000 கிராம் அந்த மாதிரி வர பேபிஸ் வந்து நம்ம அதுக்கான ஒரு விஷன் என்ன சப்போர்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் எனக்கு. ரெண்டாவது என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதாவது சர்க்கரை நோனால் வர விழித்திரை பாதிப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லார் வீட்லேயும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த டயபெட்டிஸ்னால ரெட்டினா பாதிப்பு ஏற்பட்டு பார்வை இழக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ ஆரம்ப கட்டத்திலே இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட், லேசரோ இன்ஜெக்ஷன் அது மாதிரி கொடுத்து உள்ள பார்வை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ மூன்றாவது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் சர்ஜரி, அதாவது கேட்ராக்ட் சர்ஜரி, அது கண்புரை அறுவை சிகிச்சை எல்லாரும் ஐ டாக்டர்ஸும் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து சில பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், பேக் வீக்காக இருக்கலாம், இல்லாட்டி அந்த கேட்ராக்டை ஆடிட்டு இருக்கலாம், இல்லாட்டி கேட்ராக்டுக்கு பேக் வைக்கவே இடம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் சர்ஜரிஸை எடுத்து பண்ணுறதுல எனக்கு ஒரு பேஷன் இருக்குது. இப்போ ஒரு 6 months பேக் அந்த பேபி அவங்க ஃபாதரும் வந்தாங்க. அந்த குழந்தை இப்போ பேபி இல்லை, அந்த குழந்தை 5 வயசு 6 வயசு ஆயிடுச்சு. அந்த குழந்தை வந்தப்போ அந்த குழந்தைக்கு இப்போ நல்ல 100% விஷன் ரிகவரிக்கு அந்த பேரண்ட்ஸ் வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 5 years கழிச்சு நம்மளை ஞாபகம் வச்சுட்டு அந்த பேபி வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்கிறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ரெட்டினோபதி ப்ரீமெச்சூரிட்டி பண்ணுறது, அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறதுல வந்து அதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சர்ஜரி. ஒரு 8 years பேக் நான் இங்கே வந்த புதுசில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு 1 eye, அதாவது ஒரு கண்ணு தான் இருக்குது, அந்த இன்னொரு கண்ணுலேயும் ஒரு ஆக்சிடென்ட்னால ரெட்டினல் விலகிருச்சு, அதாவது விழித்திரை விலகல், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னும். அந்த பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணி அந்த இடத்து பேஷண்ட்டுக்கு அந்த ரெட்டினாவை செட்டில் பண்ணி அப்புறம் ஆயில் வச்சு அதுக்கப்புறம் செட்டில் ஆகி இப்போ அவங்க என்ன ஒரு 6 months ஒன்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ அப் வந்துடுவாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ஃப்ரம் 0 to 100 ஒரு 80-90% விஷன் நம்ம கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது அந்த பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னொரு கண்ணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம விஷன் கொடுக்கும்பொழுது அந்த விஷன் ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். வந்து சிஎம்சி வேலூரில் படித்தேன் நான். அங்கே வந்து பயங்கரமான வேலை, அதாவது வேலைன்னா ஒரு காலையில் 7 மணி 6:30 மணிக்கு போகணுன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 வருஷத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக இது இருக்கும். அப்போது வந்து அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணும்பொழுது நம்ம கூட கலீக்ஸ் நம்ம கூட ஹெல்ப் பண்ணும்போது பல நாட்கள் வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. என்னடா நம்ம இதிலே உட்காந்துருக்கோம், என் கூட படித்தோம், இன்ஜினியரிங் படித்தோம்லாம் யூஎஸ் போயிட்டான், நம்ம இங்கே உட்காந்துருக்கோன்னு தோணும். பட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தாண்டி நம்ம வந்து அந்த ஒரு ஒர்க்கை கன்சிஸ்டண்ட்டாக, ஏன்னா லைஃப் இஸ் அ மேரத்தான் நாட் அ ஸ்ப்ரிண்ட். ஸோ அப்படி போகும்பொழுது நம்மளுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அந்த மேரத்தான் ஓடுறதுக்கான ஒரு உந்துதல் வந்து நம்ம கூட அந்த படிக்கும் பொழுதே நம்மளுக்கு அதை உணருது. நான் அடிக்கடி அங்கே இருக்கிற என்னோடய ப்ரொஃபஸர் சொல்லுவார், அதாவது லுக் அஹெட், ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ். இதை நான் அன்னையிலேருந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நான்
ஏதாவது ஒரு சொந்தம் வரும் பொழுதோ, இல்லை நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரகிள் வரும் பொழுதோ, இல்லை கஷ்டமாக இருக்குது, என்ன இது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது லைஃப்பில், இது மோனோட்டோனஸாக இருக்கும்பொழுது நம்ம வந்து நமக்கு பண்ண நல்லது ஆர் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், அந்த டைமில் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணியிருப்போம் நம்மளும் ஸ்டூடெண்ட்டு. அந்த மாதிரி அந்த ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ், அதாவது நம்மளோட முன்னாடி பாரு ஃபோக்கஸ் பழச இது இல்லை அது இல்லைன்னு நினைக்காம நம்ம நடந்ததுனால ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் ஆகுது, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அதில் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஏன்னா அந்த டைம் வந்து மணி கிடையாது நம்ம ட்ரைனிங்கில் இருக்கும்போது, தட் இஸ் ஒன்லி ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று வந்து இந்த ராகுல் டிராவிட் கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒரு இதில் சொன்னார், ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்பொழுது, அதாவது அவர் சொன்ன ஒரு பதில் வந்து, யூ cannot worry for things which is not under your control. அதாவது என்னோட கண்ட்ரோலுக்கு இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம வரி பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. எனக்கு உள்ள கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தை வரி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல நினைக்கிறதுல நோ பாயிண்ட். இது 2 தான் என்னுடைய லைஃப் பிரின்சிபல்ஸாக வச்சுட்டு ஐ கீப். இன்றைக்குமே என்னோடய ஒர்க் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணும்பொழுது ஒரு வேறு ப்ராப்ளம், அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம் வரும்போது வி ட்ரை டு கீப் டெல் த சேம் திங் அண்ட் கீப் அஸ் மோட்டிவேட்டட். ட்ரைனிங் இது என்னோடய மேக்ஸிமம் இம்பேக்ட் டு சொசைட்டின்னு. நான் ஒரு ஆள் உட்காந்து ஒரு 100 பேருக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு, பட் என்னால் ஒரு 10 பேருக்கு தான் பண்ண முடியும். ஸோ என்னோடைய ரோல் வந்து டு ட்ரெயின் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃப்தல்மாலஜிஸ்ட். அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப்தல்மாலஜிஸ்ட் இருக்கவங்களை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரெயின் பண்ணால் தான். எனக்கு யாரோ ட்ரெயின் பண்ணாங்க அங்கே வேலூர்லேயும் கொச்சின்லேயும் சிங்கப்பூர்லேயும், அந்த ரீபேட் பேக் டு த சொசைட்டி. நம்ம கொடுக்க நம்மளுக்கு நிறைய கிடைக்குன்ற மாதிரி நம்மளுக்கு யாரோ கொடுத்தாங்க, எந்த ஒரு லாபமும் இல்லை அவங்களுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நம்மளும் அதே மாதிரி 4 பேருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா என்னால் ஒரு 10 பேருக்கு பண்ண முடியும், அவங்களால இன்னொரு 10 பேருக்கு பண்ண முடியும், 10 பேரை ட்ரெயின் பண்ணி 100 பேருக்கு இம்பேக்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி 100 பேஷண்ட் பார்க்குறக்கு எங்கே டைம் டிலே ஆகுது. இப்போ பேஷண்ட் வந்தால் நான் எப்படி ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறேன், எப்படி நான் அரை மணி நேரத்தில் அனுப்ப போகிறேன், 2 மணி நேரம் உட்கார வைக்காமல் அரை மணி நேரத்தில் அனுப்ப போகிறேன்னா அதுக்கு வந்து முக்கியமானது வந்து டிஜிட்டைசேஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து பேஷண்ட்டோட ஃபைல் இருக்கும், அது ஒரு எம்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். என்னோடய ஸ்டாஃப் 2 பேர் போய் அந்த பேஷண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போய் ஃபைல் எடுத்துகிட்டு வரணும். சரி, அப்புறம் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட ஒரு அடுத்தது போகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். பல நேரங்களில் ஃபைலை வந்து எடுக்கிறதுலேயே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். பல நேரங்களில் ஃபைலை தேடுறதுக்கு காணாமல் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேப்பர் ஃபைல்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ஹேசல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 years பேக் வி ஸ்டார்டட் co-working with eMed Hub அண்ட் அவங்களோட சேர்ந்து வி டெவலப்ட் அ சாஃப்ட்வேர் ஃபார் ஆஃப்தல்மாலஜி, அந்த ஒரு எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா பேஷண்ட்ஸோட ரெக்கார்டும் இப்போ டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நாங்கள் பேப்பர்லெஸ் கிளினிக் எங்களோடது. ஸோ நாங்கள் பேப்பரில் எழுதுறதே கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ க்ளவுட் பேஸ்டாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து சர்வர் ஹோல்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இட் இஸ் ஃபாஸ்ட், இட் இஸ் இன்ட்யூட்டிவ் அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி செக்யூர். ஏன்னா வந்து இந்த ஹெல்த் கேர் டேட்டா வந்து ஹேஸ் டு பி செக்யூர். இப்போ வேறு யாரோ ஹேக் பண்ணி எடுக்கவும் கூடாது. ஸோ இட் இஸ் அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து eMed Hub இஸ் ஏபிள் டு ப்ரொவைட். இது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.